ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். நாங்கள் இன்றைக்கி புளியம்பட்டிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேலைகளை ஆரம்பிக்க முன்னாடி சூடாக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலான்ட்டு. அப்படின்னா தான் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும். அதனால் பிள்ளைங்களுக்கும் சூடாக காஃபியை போட்டு ஆற்றி கொடுத்தாச்சு. அப்படின்னா தான் பிள்ளைங்களே சின்ன சின்ன வேலைகள் சொன்னாலும் செய்வாங்க. நாங்கள் எதுக்காக புளியம்பட்டிக்கு போகிறோங்கிறத எங்கள் பாப்பா சொல்லுவா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். புளியம்பட்டியில் போய் அசம் போகிறோம். ஐ சொல்லுமாட்டி பிள்ளைங்க காஃபியை குடிச்சிட்டு அப்படியே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. காக்கா வெளியே வந்துருச்சு பாப்பா தலைக்கு. சாவி கொத்த எடுத்து கையில் விடுங்க, சாவி கொத்த எடுத்து கையில் விடுங்க. இதுகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு வேலையை நடக்குதுடா சாமின்ட்டு எந்திக்க ஆரம்பிச்சாச்சு. எந்திரிச்சு வேலையை பார்ப்போண்டா அப்படின்ட்டு எந்திரிச்சு வேலையை பார்க்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சாம்பார் சாதம் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த விறகடுப்புலலாம் எப்படி தான் சமைக்கிறாங்களோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நாளைக்கே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அப்புறம் டெய்லி விறகடுப்பில் சமைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். அதில் இப்போ வேறு கேஸ் வேறு தட்டுப்பாடாக ஆகிப்போச்சு. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்ணுக்கு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பார்த்தேன், அது கண் எரிச்சல் விடலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை விட்டுட்டேன். அம்மா நீங்களே பாருங்கம்மா, நான் உள்ளே போய் காலை டிஃபன் சமைக்க ஆரம்பிக்கிறேன். உள்ளே வந்தாச்சு. காலையில் பொங்கல் சாம்பார் வடை செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களையும் சாப்பிட சொல்லியாச்சு. நானும் குளிச்சுட்டு நானும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டுட்டு போக வேண்டிய சாப்பாடு கீப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு காரில் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு. நாங்கள் மண்டையை ஒழிச்சிடேன், தலையை ஒழிச்சிட்டேன் எருமை. காரில் போயிட்டுருக்க வழியில் எங்களுக்கு முன்னாடி ஒரு பைக் போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை நிற்க விட்டு எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் கோயிலுக்கு போய் ரீச் ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கெலாம் கும்பிட்டுட்டு, கோயிலில் பூசை இருந்துச்சு, பூசைக்கெலாம் இருந்துட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு வந்த சாப்பாடை பூசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தோம் அசனத்தை. காரை கோயில் உள்ளுக்குள்ளே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கோயிலுக்கு வெளியிலே கொஞ்சம் தள்ளி காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து அந்த டவியை தூக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த கொடி மரத்துக்கிட்ட வச்சு தான் நாங்கள் கொடுப்போம். அதேமாதிரி இந்த வருஷமும் இந்த கொடி மரத்துக்கிட்ட முன்னாடி வச்சு தான் கொடுத்தோம். ஒரு 5 கிலோ சாம்பார் சாதம் செஞ்சு கொண்டுட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஆளுகளுக்கும் கொடுத்தாச்சு. எங்களுக்கும் ஒரு மனசு நிறைவாக இருந்துச்சு. நம்மளால் முடிந்த ஒரு தர்மம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு முடிச்சாச்சு. நிறைய பேருக்கு எல்லாருமே வாங்கி திருப்தியாக சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அசனம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் அங்கேயே உட்காந்து கோயிலில் உட்காந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு 2 வடை வாங்கினா வாங்கி வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க அடிக்கிற வெயிலுக்கு தாகமாக இருக்குன்னாங்க. பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீமு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்க வழியில் இவ்வளோ பெரிய ஆரை பார்த்தது தான் எங்கள் பிள்ளைங்க. ஆரை பார்த்தா ஆற்றுல குளிக்கணும்னு சொல்லியாச்சு. சரி, அடிக்கிற வெயிலுக்கு ஏற்கனவே நம்மளும் எத்தனை தடவை குளித்தாலும் குளிச்ச மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி நம்மளும் குளிக்கலான்ட்டு நாங்களும் உள்ளே இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியை விட்டு வெளியில் வரவே மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குளிச்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஆற்றுல கடந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.